நண்பா, நீ திட்டமிட்ட ஒரு செயலை உன்னால் சரியான நேரத்தில் முடிக்க முடியவில்லையா? இந்த நிலை எல்லா நாட்களும் தொடர்கிறதா? இதற்கு முக்கியமான காரணம் புரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளிப்போடும் பழக்கம். இந்த தள்ளிப்போடும் பழக்கத்திற்கு நம் மனமே காரணம். இதிலிருந்து வெளிவருவது சாத்தியம்தான். இந்த பதிவில் நாம் தள்ளிப்போடும் பழக்கத்திலிருந்து வெளிவரும் வழிகளை புத்தரின் சில போதனைகள் மூலம் பார்க்கப் போகிறோம். பாடம் 1. புரிந்து கொள்ளுதல். நண்பா, நீ உன் மனதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒரு விஷயத்தை தள்ளிப் போடுகிறீர்கள் என்று ஆராய வேண்டும். அதற்கு புத்தர் கூறிய மைண்ட்ஃபுல்னஸ் எனும் மனதை கண்காணிக்கும் பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை அமைதியாக கவனியுங்கள். அது ஏன் ஒரு விஷயத்தை தள்ளிப் போடுகிறீர்கள் என்பதற்கான சரியான காரணத்தை அறிவதற்கு உதவியாக இருக்கும். அதை சரி செய்து நாம் சுறுசுறுப்பாக மாறலாம். பாடம் 2. வேலை செய்யும் இடத்தின் சுத்தம். நீங்கள் வேலை செய்யும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். பொருட்கள் இங்கும் அங்குமாக சிதறிக் கிடந்தால் மனதில் கவனச்சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் வேலை செய்யும் இடத்தை சுத்தமாக வையுங்கள். மேலும் தேவையான பொருட்களை எளிதாக எடுக்கும்படியாக வையுங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் தேடும் பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாம் அந்த வேலையை தள்ளி போடுகிறோம். பொருட்களை சரியான இடத்தில் வைக்கும்போது உங்கள் வேலையை சிரமமில்லாமல் சரியாக செய்ய இயலும். பாடம் 3. பெர்ஃபெக்டாக செய்ய நினைப்பது. நீ ஒரு வேலையை பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அந்த வேலை ரொம்ப நேரம் எடுத்து செய்ய வேண்டி இருக்கும். ரொம்ப நேரம் எடுத்து செய்யும் போது அந்த வேலை மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிரும். அதனால் ஒரு டைம் செட் பண்ணி அதுக்குள்ள அந்த வேலையை எவ்வளவு சிறப்பா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சா அந்த வேலையை தள்ளி போடுவோம். பாடம் 4. உங்களுக்கு தேவையான விஷயத்தில் கவனம். இன்றிருக்கும் நவீன உலகத்தில் நமக்கு கவனச்சிதறல்களை ஏற்படுத்தும் கருவிகள் அதிகமாக உள்ளது. உதாரணமாக சமூக வலைதளம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவைகள் நம் நேரத்தை வீணடிக்கின்றன. மேலும் நமக்கு சோம்பேறித்தனத்தை வளர்த்து தள்ளி போடும் பழக்கத்தை உருவாக்குகிறது. எனவே இத்தகைய கவனச்சிதறல்களிலிருந்து விலகி இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். பாடம் 5. 2 நிமிட விதி. 2 நிமிடத்தில் ஒரு வேலையை முடிக்க முடியும் என்றால் அதனை உடனே முடித்து விடுங்கள். அதை தள்ளி போட நினைக்காதீர்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது உங்கள் மனதில் அந்த வேலையை முடித்த திருப்தி கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கையை அது அதிகரிக்கும். மேலும் பல வேலைகளை திறம்பட கையாள வழிவகுக்கும். பாடம் 6. செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். உங்களால் முடிந்த மற்றும் சக்திக்கு உட்பட்ட இலக்குகளை தேர்ந்தெடுங்கள். கைக்கெட்டாத இலக்குகளை தேர்ந்தெடுத்தால் அதில் பலமுறை ஏமாற்றங்களே மிஞ்சும். அதனால் உங்களால் முடிந்த இலக்குகளை தேர்ந்தெடுத்து அதை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று பழகுங்கள். பாடம் 7. ஸ்பிளிட் த டாஸ்க். ஒரு பெரிய வேலையை முடிக்க நினைக்கும் போது அதன் அளவைக் கண்டு தயங்கி நிற்க நேரிடலாம். அது தள்ளிப்போடும் பழக்கத்தை உருவாக்கலாம். அத்தகைய சூழலில் அந்த வேலையை சிறு சிறு இலக்குகளாக பிரித்து அதற்கென கால அளவுகளை வகுத்து அதை ஒவ்வொன்றாக முடிக்க வேண்டும். அது சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல அந்த பெரிய இலக்கை அடைவதற்கு உதவி புரியும். பாடம் 8. உங்களை சுற்றி சுறுசுறுப்பான மனிதர்கள். உங்களை சுற்றி சோர்வான மனிதர்கள் இருந்தால் அது உங்கள் வேகத்தை வெகுவாக பாதிக்கிறது. உங்கள் தன்னம்பிக்கையை அது குறைக்கும். எனவே உங்களை சுற்றி தன்னம்பிக்கை உடைய மனிதர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களையும் சோம்பேறித்தனத்திலிருந்து மீட்டெடுத்து சுறுசுறுப்பான மனிதனாக மாற்றும். பாடம் 9. வெற்றியை காட்சிப்படுத்துங்கள். உங்கள் இலக்கை அடைந்தால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகளை காட்சிப்படுத்துங்கள். வெற்றியை மனதில் உருவகப்படுத்துங்கள். அது உங்களுக்குள் ஊக்கமளித்து அதை திறம்பட செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி அதற்குண்டான வலிமையை தரும். பாடம் 10. காரணத்தில் தெளிவு. நீங்கள் ஏன் அந்த இலக்கை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று உங்களை நீங்களே தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த லட்சியத்தால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்ன, உங்கள் வாழ்க்கையை அது எவ்வாறு மாற்றப் போகிறது என்பது போன்று சிந்தித்து தெளிவு பெறுங்கள். பல நேரங்களில் இத்தகைய தெளிவு இல்லாததாலே நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள். தெளிவாக இருந்தால் தள்ளி போடும் பழக்கம் அறவே அகன்றோடும். அந்த வேலையை திறம்பட செய்து முடிக்க உங்களுக்குள் உற்சாகம் பிறக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் தள்ளி போடும் பழக்கத்தை விரட்டி அடித்து சுறுசுறுப்பை வளர்த்து உங்கள் லட்சியத்தை அடைய வேண்டும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எங்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நண்பா, நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.